அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர் மீது உண்டாகட்டுமா. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல முறையிலே நாம் எல்லாம் ரமலான் மாதத்திலே 4வது நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்கி உள்ளான். அல்பமர் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நோன்பும் அல்லாஹ் கபூல் செய்து ஏற்றுக்கொண்டு நோன்புடைய முழுமையான கூலி தந்தால் முடிவானாக. அதே போன்று உலக முஸ்லிம் எல்லோருக்கும் எல்லா நோன்பு வைப்பதற்கும் தராவிய தொழுவதற்கும் உறுப்புகள்லாம் நோன்பாக கடைபிடிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தன்மீகுல் ஆஃபில் என்ற நூலில் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு கூறினாங்க. இன்றைக்கு 5வது தராவியா தொழக்கூடியவர்கள் எவ்வளோ சிறப்புகள் அடைகின்றார்கள் சொன்னால், ஏராளமான மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து மக்காவிலே மதீனாவிலே பைத்துல் முகத்தஸில் போய் ரமலானை கழிக்கிறாங்க. ரமலானை எல்லாம் மக்காவில் ஒரு நோன்பு வச்சா 1 லட்சம் நோன்பு வச்ச நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த சிறப்பெல்லாம் அந்த உம்ரா செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு கிடைக்கிறது, உம்ராவுக்கு போனவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் நம்ம ஒரு ஊரில் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ அவ்வளோ பொருளாதார செலவு பண்ணி எல்லாத்தையும் விட்டு உம்ராவுக்கு போனால் அந்த உம்ராவுடைய நன்மையோட ஹஜ்ஜுடைய சிறப்பு கிடைப்பதாக கூட பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை நமக்கு சொன்னதை ஹதீஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த ஒரு நாளில் நம்ம 5வது தராவி யாரெல்லாம் அந்த ஊர்களில் வந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு புனிதமான காபத்துல்லாவில் தொழுத நன்மையும் அல்லாஹ் எழுதுகின்றான். மஸ்ஜிது நபவியில் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பை கொடுக்குறான். அது மாதிரி பைத்துல் முகத்தஸில் தொழுகக்கூடிய நன்மைகள்லாம் வழங்குவதாக அலி அல்லாஹு தஆலா அன்ஹு கூறியதாக தன்மீகுல் ஆஃபில் என்ற நூலில் பதிவிடுகின்றார்கள். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல், அல்லாஹ்வுக்கு என்னென்ன அமல்கள் பிடிக்குது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கடைசி வரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ركعت الفجر خير الدنيا والآخرة. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவர்கள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளோ நன்மைகளை ரமலானில் நமக்கு வைத்திருக்கிறான். அதில் முக்கியமான ஒரு சிறப்பு அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆனை இந்த ரமலானில் நம்ம இறக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இந்த ரமலான் மாதத்திலே தான் அவனுடைய குர்ஆனையே இறக்கணும். அந்த குர்ஆனை இறக்கப்பட்டதுனால தான் அவ்வளோ சிறப்புகள் இந்த மாதத்துக்கும் லேத்துக்கு ராவு அடைவதற்கும் எல்லா சிறப்பு வழங்குவதற்கும் நம்ம உம்மத்துகளுக்கு கிடைப்பது காரணமே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்குவதனால தான் அவ்வளோ சிறப்பு. எனவே தான் நம்ம இன்னைக்கு 5வது தராவியா நோக்கமே குர்ஆன் அப்படியே ஓதுவதுக்கு 1.25 ஜூஸ் ஓதி 5 ஜூஸ் முடிச்சுட்டு 4 நாளில் 5 ஜூஸ் ஓதி நல்லா கேள்விப்பட்டு நம்ம ஓதி முடிச்சு நம்ம ஓதிட்டு குர்ஆன். அப்போ நீ அடுத்தது 6:15 5வது தராவியா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தராவியா அதை நோக்கமே குர்ஆனை ஓதுவது, கேட்பது, தொழுகிற ஓதுவது. இந்த சிறப்பு தான் எல்லோ மக்களும் இந்த மக்காவிலே மதீனாவிலே பைத்துல் முகத்தஸுக்கு போய் அந்த சிறப்பு அடையக்கூடிய அந்த சிறப்பு செல்வந்தர்களுக்கு அது கிடைக்கிது. ஏழை எளியோருக்கு எப்படி ஜும்மாவுடைய ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கீன், ஃபுக்ராக்களுக்கு மிஸ்கீன்களுக்கு ஹஜ்ஜுடைய வெள்ளிக்கிழமை என்பது ஹஜ்ஜுடைய நாளாக இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ அது மாதிரி இந்த 5வது தராவியை தொழுகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவில் தொழுத நன்மை, மதீனா முனவ்வராவில் தொழுத நன்மை, பைத்துல் முகத்தஸ் நகரத்தில் தொழுத நன்மை, அந்த நன்மை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குறான்னு சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டுத்தந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால்,
அழகான முறையில் நம்ம அங்கே போக முடியல, ஏழை எளிவராக இருக்கிறோம். அப்போ அந்த தராவியக்கு அந்த பள்ளிக்கு போய் நம்ம கேட்டு அந்த சிரமம் எவ்வளோ சிரமத்தை நம்ம மேற்கொண்டோம். வேலையை விட்டு, குடும்பத்தை விட்டு, நோய் நொடியெல்லாம் இருந்தாலும் அத்தனையும் விட்டு அல்லாவுக்காக வேண்டிய அந்த ஒரு 1.5 மணி நேரம் பள்ளியில் உட்கார்ந்து அந்த பொறுமையோட குர்ஆன் கேட்பதுன்ற நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவுக்கு அல்லாஹ் நேசிக்கின்றான் அடியார் மீது. அதனால அவ்வளவு நன்மை அல்லாஹ் வழங்குறான். அல்லாஹுடைய நேசத்துக்குரிய ரமலான்ல அதிகமான நன்மை தரக்கூடிய விஷயம். முதலாவது சொல்கின்றார்கள், கிராத்துல் குர்ஆன ததுக்கீரி, சிந்தித்து சிந்தனையோடு அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பது. தராவியில் ஓதுவது, தராவியக்கு அடுத்து நம்ம ஹத்தம் குர்ஆனை ஓதி அந்த குர்ஆன் அதிகான முறையில் ஓதுவது. இது அல்லாஹ்வுக்கு மிகவும் ரமலான் அதிகமாக நன்மை தரக்கூடிய விஷயம். இந்த தராவியை நம்ம ஓதி கேட்கக்கூடிய விஷயனால்தான் அது ஹஜ்ஜில தொழுத நன்மை, மதீனாவில் தொழுத நன்மை, மைதுல் முக்கத்தஸ் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்னு சொன்னால் அது குர்ஆன் தான் மெயின். அப்போ அந்த குர்ஆன் அதிகமான குர்ஆனை ஓதுவது. எனவே தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 குர்ஆனை முடிப்பாங்க. இரவில் 1 பகல் 1 குர்ஆனை முடிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன எவ்வளோ அந்த இன்பத்தை பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுவுடைய அந்த குர்ஆன் செய்யக்கூடிய மகிமை இன்பம் அதை உணர்ந்து அப்படியே அதிலேயே அர்ப்பணித்தாங்க. அப்போ அத்தனை இமாம் பெருமக்கள் கித்தாபுகளை ஹதீஸ்கள் அவ்வளோ வேலை இருந்தும் ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கும் நோக்கத்தில் அவ்வளோ நன்மையை கருதி அதை பகலிலையும் இரவிலும் 2 குர்ஆனை முடித்திருக்காங்க. இமாம் பெருமக்கள் அவ்வளோ அதிகமான குர்ஆனை ஓதி தராக்கிறோன்னு சொன்னால் அந்த குர்ஆன் அதிகமாக ஓதுவது, நாம அத்தமை ஆரம்பித்து குர்ஆன் முடிப்பது. அதனால சாதாரண குர்ஆன் ஓதுனாலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பரக்கத்து, சைத்தான் பாதுகாப்பு, துனியாவில் வெற்றின்னு சொன்னால் ரமலானுக்கு 1க்கு 70 கோடி லட்சம் நன்மை தரக்கூடிய அந்த நாளில் அதிகமான குர்ஆன் ஓதுனா எவ்வளோ நன்மை, நன்மை அலாதியான நன்மை, அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல். இன்ஷாஅல்லாஹ் அதை முதலாவது நம்ம கவனித்து குர்ஆன் ஓத வேண்டும். இரண்டாவது ஃபரது தொழுகையை தொழுவது. ஃபரது தொழுதா ஒரு ஃபரது தொழுதா நமக்கு 70 ஃபரது தொழுத நன்மை அதை தான் தரலாம். சாதாரண நாளில் 77 மடங்கு நன்மைன்னு சொன்னால் இந்த ரமலானில் அந்த ஒரு ஃபரது 70 ஃபரது தொழுத நன்மை, 27 இரட்டி மடங்கு நன்மைன்னு சொன்னால் எவ்வளோ நன்மை. அது மிகப்பெரிய நன்மையான விஷயம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல், மக்களுக்கு அதிகமான நன்மை தரக்கூடிய விஷயம். அதனால தான் எங்கே நம்ம இருந்தாலும் அந்த தொழுகை பரதான தொழுகையில் பள்ளிக்கு போய் பரதான தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது. அந்த இமாம் ஜமாத் தொழக்கூடிய நன்மை அவ்வளோ நன்மை. அதை அடுத்து சுன்னத்துக்கு ஃபரதுடைய நன்மை. அப்போ ஃபஜ்ருடைய சாதாரண நேரத்தில் சொன்னாலே ரக்காத்துல் ஃபஜ்ரி ஹைரு துனியா வல்லாஹிர, 2 ரக்காத்து ஃபஜ்ர் தொழுதா துனியாவை கிடைக்கிற காட்டிலும் மிகப்பெரிய சிறப்பானது அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி தருகின்றார். அப்படி அந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தான தொழுகை அவ்வளோ நன்மை இருக்குன்னு சொன்னால் சுன்னத்துக்கு எவ்வளோ நன்மை, சுன்னத்து ஃபரதுடைய நன்மை. அப்போ எல்லா தொழுகையிலும் சுன்னத்துகளும் அது மாதிரி தராவிய தொழுவும் ஒரு சுன்னத்தான அது ஃபரதான நன்மை. வித்ரி வாஜிபு இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம், அது மிகப்பெரிய சிறப்பு. தஹஜ்ஜுத் தொழு துவா கேட்கணும், அதோடைய சிறப்பு. சுன்னத்தான ஃபரதான தொழுகைகளை செய்யாத முறையில் நம்ம இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதை செய்வது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல், அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்மை தரக்கூடிய விஷயம். ரெண்டாவது. மூணாவது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திக்ருகள் செய்து அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அலா பி திக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரு உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது. அது குறுக்கு நீ அல்லாஹ்வை நினைச்சு ஒரு ஜானம் வந்தால் 2 ஜானம் நெருங்கி வர்றான், ஒரு முளம் வந்தால் 2 முளம் நெருங்கி வர்றான். நான் அல்லாஹ் பக்கம் நம்ம நடந்து போனால் அவன் அல்லாஹ் பக்கம் ஓடி வர்றான். நவாஃபிலான விஷயங்களை கொண்டு, சுன்னத்தான திக்ருகளை கொண்டு, சுன்னத்தான அமல்களை கொண்டு, சுன்னத்தான திக்ருகளை கொண்டு தான் அல்லாஹ் நெருங்க முடியும். எனவே நெருங்கி அவனுடைய கண்களாக, அல்லாஹ்வுடைய கால்களாக, அவருடைய கரங்களாக மாறி நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய எல்லா செயல்களும் முடியவங்களாக நம்ம மாறிடும். அவ்வளோக்கு நம்ம இருந்துட்டு யார் என்ன எங்கே நடக்குது பூரா மனாமலே நமக்கு நினைவில் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துடும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையிலே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுல, அல்லாஹ்வுடைய திக்ரில், அல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்தான விஷயங்களை ஓத அல்லாஹ்வுடைய அந்த அப்படியே அதனுடைய சக்தி நமக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து தருகிறான். அவுலியா பெருமக்கள்லாம் அப்படி அலாயின் அவுலியா அல்லா அல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன் சொன்னால் அல்லாஹ் சொன்னால் எந்த கவலையும் இல்லை, எந்த பயம் இல்லைன்னு சொன்னால் அவங்க அப்படியே அல்லாஹ்வுடைய தன்மை உருவாகி அல்லாஹ்வுடைய அந்த வஸ்ஃபு அல்லாஹ்வை மாதிரி பார்க்குறாங்க, அல்லாஹ் மாதிரி செய்கிறாங்க. அவ்வளோ கராமத்து நடக்குன்னு சொன்னால் அதனுடைய செயலுடைய பறக்கத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த வலிமையை கொடுத்து விடுகின்றான். அப்படிப்பட்ட செயல் அதிகமாக நன்மை தரக்கூடிய விஷயம். மூணாவது விஷயம்,
அலாபில் திக்ரில் அந்த திக்ர்களை அதிகப்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்மையும் அதிகமான பிரியமும் ரமதான் மாதத்தில். 4வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நெருங்குவது. அலா இன் அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்சனூன் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னா, 4வது விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறை நேசர்களை, இறை அடியார்களை நம்ம நேசிப்பது. வலிமார்கள் சுகதாக்கள் சாலியங்கள் அவங்களுடைய அந்த வலிமாக்களுடைய அவங்க சுகபத்து வைப்பது. அந்த சுகபத்து வைப்பதனால நாம அந்த நன்மைகளை அடைந்து அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக ஆயிடுறோம். எனவே நம்ம என்ன செய்யணும்? நல்லடியார்களை நேசிப்பது, நல்லடியார முகப்பத்தை வச்சு அவங்கள மாதிரி நாம் இபாதத் செஞ்சு அல்லாஹ் நெருங்குவது. அது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்மை. ரமலான்ல அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அல்லாஹ்வுக்கு அதிகமான பிரியம், அல்லாஹ்வுக்கு அதிகமான பிரியமான விஷயமா இருக்கிறது. அப்புறம் 5வது, அதிகமான அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நம்ம எல்லாம் மனப்பாடம் செய்திருக்கிறோம். மனப்பாடம் செய்யலாம், மனப்பாடம் செய்து அல்லாஹ் இடத்துல ஓதி 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 துவா கேட்போம். வலில்லா அஸ்மால் ஹுஸ்னா ஃபதூஹு பிஹா. அழகிய அல்லாஹ் திருநாமங்களை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? அதில் ஓதி திக்ர் செய்து அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. அப்போ யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் யா கஃபூர் யா அல்லாஹ் யா வதூத் யா அல்லாஹ் அஸ்மால் ஹுஸ்னாவை நம்ம சொல்லி 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 அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அழகான அல்லாஹ்வுடைய பேர்கள் 99 பேர்கள் நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம், படிச்சு வச்சிருக்கிறோம். படிக்கானா சீக்கிரம் படிச்சு அல்லாஹ் அந்த அஸ்மால் ஹுஸ்னா சொல்லி 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 நம்ம இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அந்த ரமஜான்ல அதிகமான நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அல்லாஹ்வுக்கு பிரியமான விஷயமா இருக்குது ரமஜான் செய்ய வேண்டிய விஷயங்கள். அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் அல்லாஹ் நம்ம நன்றிகளை செலுத்துறோம் என்று சொன்னால் நமக்கு அதிகமான அவன் நமக்கு மேலும் 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 நம்முடைய வளர்ச்சியின் பக்கம் அதிகமான விஷயம் சொல்லித்தந்து நமக்கு உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறான். நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஒரு செய்யணும்னு சொன்னால் அவங்கள பார்த்து நன்றி செலுத்தணும்னு சொன்னால் அவங்க எவ்வளோ பெரிய சந்தோஷமாக மேலும் உதவி செய்கிறாங்க. அது மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறானோ, செல்வங்களை, நம்மளுடைய படிப்புகளை, நம்மளுடைய வேலைகளை கொடுத்துருக்கானோ, மனைவி மக்களை எல்லாம் நம்மளால எதுவும் கிடைக்கல, அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்குறான். அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு வழங்கப்பட்ட அனைத்து நம்முடைய விஷயங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி கண்டு செலுத்திக் கொண்டே இருப்பது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி மக்கள், உனக்கே அல்லாஹ் எல்லா போடும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அவன் கொடுத்ததை நமக்கு அவனை சுக்ரி செய்வது. இப்படி செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது ரம்ஜான்ல அதிகமான கூலி கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் இது மேலும் மேலும் நம்முடைய வளர்ச்சியா அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான். அது மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வுடைய நம்முடைய வாழ்க்கையில பெருமை அடிக்காமல் நடக்குவது. குலுக்கல் இன்சான் லைஃபா, மனிதனை அல்லாஹ் பலகீனமாக தான் படைச்சிருக்கான். திடீர்னு ரயில் படுக்கிறாங்க, திடீர்னு அவங்க இறந்துடுறாங்க. வண்டியில் போடுறாங்க, விழுந்து இறந்துடுறாங்க. நடந்து போகிறாங்க, விழுந்து மவுத்தாயிடுறாங்க. அப்படி திடீர்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆயிடுது? திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்படி அவங்க எவ்வளவுதான் படித்து பட்டதாரி ஆனாலும் அவன் பலகீனமாக தான் இருக்கிறான். அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை. அவன் அல்லாஹ்வுடைய குதிரத்திலே, அல்லாஹ்வுடைய வல்லமையிலே, அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நியமத்தை வச்சு தான் அவன் இருக்கிறான். அவன் படித்து உயர்ந்து வர்றான். அப்போ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்ம தரும்போது நம்ம பெருமை அடிக்காம, நம்ம தவாதுவா பணிந்து, நம்ம பொறுமையா சகிப்புத்தன்மையோட எல்லா மனிதனிடத்திலையும் பொறுமையா போவது, பெருமை அளிப்பது அல்லாஹ்வுடைய தன்மை. நம்ம அந்த அழகான முறையில் நற்குணமான முறையில் நடக்குவது மனிதனுடைய கடமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்க வாழ்ந்து காட்டினாங்க, அது மாதிரி பெருமை இல்லாத வாழ்க்கை வாழ்வது இந்த ரமலானுக்கு அல்லாஹ் மாதத்திலே பிடித்தமானது, அதிகமான நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது. 7வது. 8வது, அல்லாஹ் நினைச்சு நம்ம கண்ணீரை வடிப்பது, கண்ணீரை குளமாக்குவது. இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய தஹஜ்ஜத் நேரங்களில் அப்படியே திக்ர் செய்து அல்லாஹை நினைச்சு கண்ணீர் வடிப்பாங்க. அல்லாஹை நினைச்சு யார் கண்ணீர் வடிக்கின்றார்களோ அரசோடு நிலையில நிற்க வைப்பான் நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தஹஜ்ஜத் நேரங்களில் துவா கேட்கின்ற பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் அல்லாஹ்வுக்கு அப்படி சிந்துவது, இது மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை உண்டாக்குவது, அல்லாஹ்வுக்கு பிரியமானது, ரம்ஜான்ல அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. கண்ணீரை வடிப்பது, கண்ணீரை
வடித்து நம்முடைய அமல்களை செய்வது, துஆக்களை கேட்பது, இது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரியமான நன்மையான விஷயமா இருக்கிறது. 9வது, நல்லோர்கள், ஈமான்தாரிகள், மூமின்கள், முத்தகீங்கள், உலமாக்கள், இவங்களுடனே சகவாசம் செய்து நம்ம வாழ்ந்து பழகுவது. அல் உலமாவு வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். அவங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. நபிமார்களுடைய அந்த படிப்பு, அவங்க உயர்வு காரணமே அவங்களுடைய படித்த கல்வி தான், மார்க்க கல்வி தான் உலமாக்களுடைய அந்த சொத்து, நபிமார்களுடைய சொத்து. எனவே அந்த கல்வியை படிச்சுட்டே வரனால தான் நபிமார்களுடைய அந்த சொத்து வாரிசு இந்த கல்வி எடுத்து அவங்க சுமந்து மக்களுக்கு சொல்லித்தரும் காரணமாக உலமாக்களுடைய ஆலிம்களுடைய வாரிசுகளாக இருக்கிறாங்க உலமாக்கள். அப்போ அந்த உலமாக்கள் நேசிப்பு, நம்ம ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவது, நம்மெல்லாம் அவங்களும் நம்மளை மாதிரி நமக்காக வேண்டி துவா செய்கிறாங்க, நமக்காக வேண்டி எல்லாம் நமக்கு ஒதுக்கி வாழ்க்கையே பள்ளிவாசலே உட்கார்ந்து மார்க்க வேலைகளை செஞ்சு படிச்சு தராங்களே. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரச்சு அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, அவங்களுக்கு நம்ம கேட்காம அவங்களுக்கு மரியாதை செய்வது, அவங்களுக்கு கண்ணியம் செய்வது, மரியாதை செய்வது, அவங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்வது. ரம்ஜான் மாதத்தில் ஏராளமான மக்கள் உலமாக்கள் கவனிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளும் அந்த வீடியோக்களில் நம்ம ஜிபி நம்பரெல்லாம் போட்டிருக்கிறோம். அது மாதிரி நல்ல உதவி புரிய மாதிரி ரம்ஜான் மாதத்தில் உதவி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகமாக உதவி செய்யுங்க. உலமாக்களுக்கு கண்ணியப்படுத்துங்க. உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசாக இருக்கிறாங்க, அவங்களை கண்ணியம் செய்வது, மரியாதை செய்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது நபிமார்களுக்கு உதவி செஞ்சதே மாதிரி. அது அதிகமான நன்மைகள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல். பரிமாறுகள், உலமாக்கள், அவுலியா பெருமக்கள், இவங்களுக்கெல்லாம் ரம்ஜான் மாதத்தில் அறிஞ்சவங்க அறியாதவங்க அதிகமாக உதவி செய்வாங்க. ஜிபி நம்பர் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதிகமான உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும், வெளிக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கண்ணியப்படுத்தும் போது அவங்களுக்காக அவங்க துவா செய்வாங்க. அது அந்த முகப்பத்து, சுகபத்து, மரியாதை செய்கிறது, கண்ணியம் செய்கிறது, உதவி செய்கிறது ரம்ஜான் மாதத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது, ஏராளமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உலமாக்களை கண்ணியப்படுத்துவது, உலமாக்களை சிறப்படுத்துவது, அவங்களை தேவைகளை பூர்த்தி செய்வதுன்னு சொன்னால் ரம்ஜான் மாதத்தில் அவ்வளோ சிறப்பு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அல்லாஹ்வுக்கு அதிகமான நோம்பில் அதிகமான நன்மைகள் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே நீங்கள் அதிகமாக உதவி செய்யணும். உலமாக்கள் பார்த்து அறிஞ்சு உதவி செய்யணும். இறுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனை மறந்து இருக்கக்கூடிய செயல்கள்லாம் நம்ம ஒதுக்குவது. இப்போ பெரிய வேலை இருக்குது, நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், ஜும்மாவுடைய நாளைக்கு தொழுக விட மாட்டாங்க, லோகனுடைய தொழுகை விட மாட்டாங்க. ரம்ஜானில் ஜும்மாவுடைய தொழுகை சொன்னால் 70 ஜும்மாவுடைய சிறப்பு கிடைக்கக்கூடிய அந்த ஜும்மாவுடைய சிறப்பு. அந்த வேலைக்காக வேண்டி இந்த ஜும்மாவை எத்தனையோ சபர் விட்டு விடுகின்றார்கள், வேலைக்காக வேண்டி எத்தனையோ நோன்பை விட்டு விடுகின்றார்கள். இந்த வேலைக்காக வேண்டிய தாடி சுண்ணத்தை தாடி சிறைச்சாங்க. என்ன சொன்ன தாடி வச்ச வேலை இல்லை, அந்த வேலைக்காக வேண்டியே இஸ்லாத்துடைய கோலத்தை மாற்றுறாங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு யாரெல்லாம் மாறுகின்றார் அப்புறம் அத்தனையும் விட்டு விட வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு மறுக்கக்கூடிய, நம்மளை தடை செய்யக்கூடிய என்னென்ன வேலை இருக்கிறதோ அனைத்தும் நம்ம தவிர்த்திருந்து அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நம்ம அமல் செய்யக்கூடிய, தொழுகக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய அந்த ஈமான நினைவூட்டக்கூடிய சின்னங்களை பார்த்து அப்படியே அடையாள சின்னங்களும் தொப்பியோடும் தாடியோடும் நடக்கவிருக்கும். அது மாதிரி தொழுகக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு சாதகமாக வரணும். நாம துனியாவுக்காக வேண்டி, இந்த காசு பணத்துக்காக வேண்டி அந்த மார்க்கத்தையே விட்டு விடுவது, மார்க்க தொழுகையை விட்டு விடுவது, நோம்பையை விட்டு விடுவது, இந்த மாதிரி உள்ள செயல்களை இருந்ததுன்னா அப்படியே விட்டுறணும். இதுக்கு நம்ம விடக்கூடாது. இது எல்லாம் மீறி சிலர்கள் பேங்கில் வேலை கிடைக்கும், இது ஹராம வட்டி பணமாச்ச நம்ம தொழுக முடியும்னு சொல்லி அந்த வேலையை விட்டு விடுவாங்க. உலமாக்கள் முன்னாடி உள்ள உலமாக்கள் இங்கிலீஷிலே படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. காரணம் சொன்னால் இந்த இங்கிலீஷ் படிப்பதனால பெரும் வேலைக்கு போய் நம்ம அந்த யஹூதி நஸ்ராவுடைய கலாச்சாரங்கள் பழகி ஈமான விட்டு விடுகிறோம், தீனை விட்டு விடுகிறோம் என்பதற்காக வேண்டி அதிகமாக படிக்காமே உலமாக்கள் அதை படிப்பாது. நம்ம தேவையான படிப்பு போதும், உலகத்துக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயம் படித்தா போதும்னு சொல்லி எத்தனையோ பேர்கள் பெரும் படிப்புகள்லாம் வேலைகளை விட்டு ஒதுக்கி அவங்க தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னத்துக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டியே அவங்க ஒதுங்கி வாழ்ந்தாங்க. எத்தனையோ நம்முடைய சஹாபா பெருமக்கள், முன்னோர்கள், ஈமான்தாரிகள். அது மாதிரி தீனுக்கு அல்லாஹ்வுக்கு தடை செய்யக்கூடிய எல்லா விதத்தையும் ஒதுக்கி விட்டுறணும்.
அல்லாஹ்வுடைய ஈமானுக்கு, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு நம்ம சரியான முறையில் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட வேலை மட்டும் எடுத்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வை மறுக்கடிக்கக்கூடிய விஷயங்கள் வேலை, தொழுக முடியாத வேலை, நோன்பு வைக்க முடியாத வேலை, தாடி வைக்க முடியாத வேலை, இந்த மாதிரி வேலை ஒதுக்கிடணும். இது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது, நோம்பில் அதிகமான கூலி கிடைக்கக்கூடியது. எனவே இந்த விஷயமெல்லாம் அறிஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் இறைவனுடைய நெருக்கத்தையும் ரமலானுடைய அதிகமான கூலி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அறிஞ்சு படித்து இந்த ரமலானில் நம்ம சௌமுரி வானாஜிசிபி நோன்பு நானாக இருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். நானாக இருக்கேன்னு சொன்னால் நோன்பு அந்த நோன்பு வச்சா அந்த கூலி எவ்வளோக்கு அதிகமாக நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் அது அல்லாஹ்வே தர்றான். அது நம்ம அந்த அளவிட முடியாத நன்மை, அளவிடமாக கூலி ரம்ஜானில். அதுவும் நம்ம மேலே சொல்லப்பட்ட அந்த 10 விஷயங்கள் அமல்கள் இது அதிகமான நன்மை தரக்கூடிய விஷயம். இது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. நோன்பு அதிகமான பலாமலம் தரக்கூடிய நம்ம கண்ணு நோன்பாக, காது நோன்பாக நம்ம நோன்பை வச்சு எல்லா அல்லாஹ்வுக்கு பிரியமான விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட நோன்புகளாக, அப்படிப்பட்ட இபாதத் செய்யக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.